ஏன்னா இன்னைக்கு வித்திரியா ஒரு பெரிய இலக்கியத்துல உயர்ந்த இடத்துல இருக்கு. நமக்கு அதை பத்தி எல்லாம் விளங்க மாட்டேங்குது. நமக்கு அதை பத்தி விளங்க மாட்டேங்குது. நேற்று முந்தாம் நாள் நான் இந்த வித்திரியா ஷரீஃபை பற்றி ஏறக்குறைய 50 நிமிடங்கள் இலங்கையில பேசினேன். அவங்க பெருசா நடத்துறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அவங்க ஓதக்கூடிய அந்த முறையை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு அழகு. ஏன் நம்ம பாட்டனார் நமக்கு சொல்லி தந்த இந்த வித்திரியாவை நாம ஏன் இப்படி ஓதல? நம்ம மக்கள் அதில் போய் பார்க்கணும். வித்திரியாவை 15 நாள் ஓதுனாங்க. அவங்க 15 நாளும் சாப்பாடு அப்படி செலவழிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு உணவு வைத்து வீடுகளுக்கு என்ன செய்றாங்க? நம்ம ஊர்ல முந்தைய காலத்துல சாப்பாடு மாதரால வைப்பாங்க. சாப்பாடு வச்சு முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் பேக் கொண்டு வந்துருப்பாங்க. பேக்ல சாப்பாடு எடுத்துட்டு கட்டிட்டு பறக்கத்து கொண்டு போகல. இது போல இன்னைக்கு வரைக்கும் அந்த வித்திரியா சாப்பாடு எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. எல்லாரும் சாப்பாடு சகல நிறைய சாப்பாடு தான் போடுறாங்க. ஆனா அங்க சகன் பெருசா இருக்கும். 6 பேர் உட்காருவாங்க. சகனுக்கு கைகள் கூட பறக்கத்து கூடுமா இல்லையா? 6 பேர் உட்காருவாங்க. அந்த சாப்பாடை என்ன செய்றாங்க? எல்லாரும் பேக்ல வச்சு பறக்கத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்றாங்க? சாப்பிடுறாங்க. அந்த மஜ்லிஸை நீங்க போய் பார்க்கணுமே. சுபஹானல்லாஹ், கொள்ளை அழகு. அந்த ஓதுறவங்க மட்டும்தானே அங்க இருப்பாங்க. நம்ம ஓதுற இந்த வித்தியாசம் ஓதுற மட்டும்தான் இருப்பாங்க. அங்க அப்படி கிடையாது. ஓதுற மஜ்லிஸ் இருக்குது. அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. 4 செட்டா ஓதுறாங்க. அவங்களுடைய பல நிகழ்ச்சிகளை நான் கலந்துருக்கிறேன். ஆனால் வித்திரியா இதுல கலந்துக்கிட்ட இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நமக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம போனோம். அழைச்சிருந்தாங்க. நம்ம போய் அங்கே மஜ்லிஸ்ல வித்திரியாவை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. பயானம் முடிஞ்சு அருமையா ஓதிட்டு இருக்கிறாங்க. அங்க ஓதக்கூடியவங்க அந்த மஜ்லிஸ்ல இருக்கிறவங்க நம்ம மிஞ்சி போனா ஒரு 15-17 பேர் இருப்பாங்க. ஒரு 500-600 பேர் பின்னால் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு, ஒரு சப்தம் இல்லை, நிசப்தம், அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ணி முடிஞ்சதும் பைத்து முடிஞ்சதும் சலாத்தும் வ தஸ்லீமும் வ அஸ்கா தஹியதி நம்ம ஓதுவோம் இல்லையா? அதை எல்லாரும் சேர்ந்து ஓதுறாங்க. 300-400 பேர் சேர்ந்து ஓதுனா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே ஒண்ணு போல ஓதுறாங்க. ஏற்றம் இறக்கம் முன்பின் எதுவும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு போல ஓதுறாங்க. அவ்வளவு அழகு, கொள்ளையால நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. நம்ம பாட்டனார் இருந்த போது என்ன பாடுபடுதுங்க நம்ம ஓதுறதுக்கு, இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம், எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மக்கள் என்ன அழகா வந்து அதோட வந்து உட்கார்ந்து ஓதுறாங்க. அந்த அதனோட பத்தி நிறைய பேசினா அந்த செய்தியே நான் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு நிகழ்வுகள், அவ்வளவு செய்திகள் அங்க இருக்கிறது. அவ்வளவு அதோட உட்கார்ந்து இருப்பாங்க. யாரும் அங்க கூட பாக்குறது இல்லை. எல்லாம் நாம தான் என்ன செய்ய, நான் தான் அப்படி பாக்குறது. மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன முறை நடக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி அவர்கள் எல்லாரும் இப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பைத்து, ஒவ்வொரு பைத்து முடியும் போது 29 கண்ணியம் முடியும் பொழுதும் சலாத்தும் வ தஸ்லீமும் வ அஸ்கா தஹியதி. ஆனா அங்க வேற மாதிரி வராங்க. அலா மல்லஹு நூரும் மினல்லாஹி யல்மஹு அப்படின்னு ஓதுறாங்க. நான் அதை புதுசாக கேட்டுக்கிறேன். சலாத்தும் வ தஸ்லீமுன் வ அஸ்கா தஹியதி நம்ம அலல் முஸ்தஃபான்னு ஓதுறோமா இல்லையா? அவங்க அலா மல்லஹு நூருன், யாருக்கு ஒளி பிரகாசம் இருக்கிறதோ அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானேயாக. அந்த ஒளி இன்றும் இலங்கி கொண்டிருக்கிறது, ஒளி வீசி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஒண்ணு போல படிக்கிறது. அப்ப இலக்கியத்துல உயர்ந்த ஒரு அற்புதமான இலக்கியம் தான் இந்த வித்திரியா ஷரீஃப்.